தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர இடைநிலை ஆசிரியர்களை தமிழக அரசு வஞ்சிப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களும் சம விலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திமுகவினர் தன்னுடைய வாக்குறுதியில் கூறியிருந்ததற்கு ஏற்ப 2016 மற்றும் 2021 தேர்தல் வாக்குறுதிகள் படி அந்த இரண்டு ஆசிரியர் அமைப்புகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கின்றார். திமுக எப்பொழுதுமே மாணவர்கள் சொந்தமாக செய்யக்கூடிய சாதனைகளை தங்களுடைய சாதனையாக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்றது என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். உண்மையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு தமிழக அரசு கொடுப்பது அநீதியும் அச்சுறுத்தலும் தான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை பகுதி நேர ஆசிரியர்களுடைய நீண்டகால வழி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுடைய தொடர் போராட்டம் உள்ளிட்டவை முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தையே காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஆசிரியர்களை குற்றவாளிகளாக நடத்துகின்றது திமுக அரசு என்றும் அரசினுடைய அடக்குமுறை அத்துமீறலை தமிழக மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் இதற்கான பதிலடியை கொடுப்பார்கள் என்றும் பதிவிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.